ஹாய் மக்களை, நான் உங்கள் ஜேஆர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பார்க்க போகிறோம். ஆடியன்ஸ் ஆகிய உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. எனக்கு தம்பி, இதே கருத்து கணிப்பு முடிவு தான் ரிசல்ட் அன்றைக்கி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம 100% சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேர்தல் களம் எடுக்கும் போது அந்த களத்தில் எந்த கட்சி பலமாக இருக்குது, எந்த வேட்பாளருக்கு மக்களின் செல்வாக்கு அதிகமாக இருக்குது, மக்களோட கருத்தை கேட்டுட்டு தான் சர்வே எடுக்கிறது. ஏதோ சில காரணங்களால் அந்த கட்சியின் தலைமைக்கு அவப்பெயரோ குறிப்பிட்ட கட்சி வேட்பாளருக்கு பின்னடைவோ அந்த வேட்பாளரின் மேல் மக்களுக்கு ஏற்படும் அதிருப்தியோ இதெல்லாம் எதிர்கட்சி வேட்பாளருக்கு சாதகமாக அமைஞ்சிட்டு கருத்து கணிப்பு அப்படியே மாற்றிவிடும். நம்ம எடிட்டர் எம்கேவும் இதே கேள்வி தான் என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், இல்லை மச்சி, இன்னும் தேர்தலுக்கு 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளில் தேர்தல் தேதி முடிகிற வரைக்கும் கட்சி தலைமையோ அதன் வேட்பாளர்களோ மக்கள் மனசில் அதிருப்தியை ஏற்படுத்தாமல் நல்ல பேரோட தேர்தல் தேதி வரைக்கும் நடந்துக்கினாங்கன்னா கருத்து கணிப்பு மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன மாற்றங்கள் வரலாம், அவ்வளோதான். நம்ம ஆடியன்ஸ் ஆகி உங்ககிட்ட முன் வைக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் இந்த வீடியோவில் போடுற கருத்து கணிப்பு முடிவுகள் அதில் உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருந்தாலோ இல்லைனா போலிங் ரிசல்ட்டு இப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, உங்கள் எண்ணங்கள் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடோட இன்றைய கள நிலவரப்படி சர்வே ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எல்லாம் சேர்த்து 26 முதல் 30 இடங்கள் வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. டிஎம்கே நேரடியாக போட்டியிடுற 21 தொகுதியில் 18 தொகுதிகளை குறையாமல் கைப்பற்றுவாங்க சொல்கிறாங்க. அப்போ டிஎம்கே அலையன்ஸ்க்கு எங்கே பின்னடைவு ஏற்படுத்துதுன்னா, அவங்க கூட்டணி கட்சிகள் போட்டிடுற தொகுதிகளில் தான் அவங்க பின்னடைவு ஏற்படுத்தும்னு சர்வே முடிவுகள் வருது. ஏடிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து 5 முதல் 8 தொகுதி வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு கருத்து கணிப்பு வருது. பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகள் மொத்தம் சேர்ந்து 4லிருந்து 6 இடங்கள் வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு முடிவுகள் வருது. அதே போல் நம்ம இந்தியாவை முழுவதும் பார்த்தா பிஜேபிக்கு 280லேருந்து 325 இடங்கள் வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லுது. எதிர்கட்சியான காங்கிரஸும் அதன் கூட்டணி கட்சிகளும் 150லேருந்து 200 இடங்கள் வரைக்கும் மிகையாமல் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லுது. பிஜேபிக்கு எம்பிக்களை அள்ளி தரும் மாநிலங்கள் எவைனா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், குஜராத், இதுலேருந்து எம்பிக்கள் அள்ளி தருவாங்க. டெல்லி, காஷ்மீர், பஞ்சாப், மகாராஷ்டிரா, இந்த 4 மாநிலங்களிலிருந்தும் இவங்க எதிர்பார்த்த எம்பிக்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி மொத்தம் இருக்கிற எம்பிக்களில் பாதி எம்பிக்களை இவங்க கைப்பற்றுவாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எம்பிக்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம்தான். ஆனாலும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் எம்பிக்களை அவங்க கைப்பற்றுவாங்க. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் வட இந்தியாவிலேருந்து பிஜேபிக்கு எம்பிக்களை அள்ளி தருவாங்க. தென்னிந்தியாவிலேருந்து எம்பி சீட்டுக்களை கிள்ளி தருவாங்க. மறுமுனையில் பார்த்தா காங்கிரஸ் அலையன்ஸுக்கு தென்னிந்தியாவிலேருந்து தான் எம்பிக்கள் சீட்டு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கருத்து கணிப்பில் புது தலைமுறை ஓட்டுக்கள், அதான் டீனேஜ் பசங்க போடுற ஓட்டுக்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க ஓட்டுக்கள் எல்லாம் சாதகமாக யாருக்கு வந்திருக்குன்னா சீமானுக்கு, அண்ணாமலைக்கு, விஜய் அண்ணாவுக்கெல்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கு தான் போடுவேன்னு ஒரு கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அவங்க ஓட்டுக்கள் எல்லாம் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் சாதகமாக வரல. மாற்றங்கள் தேவைதான், அதுக்கு நானும் ஆதரிப்பேன். 60 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்ச 2 கட்சிகளும் சரி, டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க நம்ம மாநிலத்தை கல்வி, தொழில், விவசாயம் இதில் எல்லாம் முன்னேறிய மாநிலமாக கொண்டு சென்றிருக்காங்க. நம்ம இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் பின்னடைஞ்ச மாநிலமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதிலெல்லாம் முன்னேறி நின்றுருக்கு. அதுக்கு இந்த 2 கட்சிகளுக்கும் பெரிய சல்யூட் பண்ண வேண்டியதான். இந்த 2 கட்சிகளும் தமிழகத்துக்கு நல்லதும் செய்கிறாங்க, சின்ன சின்ன தப்புங்களும் செய்கிறாங்க. இந்த தேர்தல் கணிப்பு பிஜேபி தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்படுது. நம்ம ஸ்டைலில் சொல்ல போனால் ஹாட்ரிக் வெற்றி தான் பெறுவாங்க பிஜேபி. மோடியை தான் மறுபடியும் பிரதமர் ஆவார். அதே போல் காங்கிரஸும் அது கூட்டணி கட்சிகளும் கணிசமான எம்பிக்களை கைப்பற்றி ஒரு வலுவான எதிர்கட்சியாக பாராளுமன்றத்தில் எதிர்வரிசையில் அமருவாங்கன்னு சொல்லப்படுது. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, கட்சியை பார்த்துட்டு வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அவரால் நம்ம தொகுதிக்கு நல்லது நடக்கும், வளர்ச்சி அடையும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பார்த்தியா ஒரு வேட்பாளர் மேலே, அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும். அதுதான் என்னோட கருத்து. நம்ம ஜெயிக்க வைக்கிற வேட்பாளர் நம்ம தொகுதிக்கு வராரா வரலையான்னு சொல்கிறது அது 2வது பட்சம் அது. ஆனால் அவரால் நம்ம தொகுதி வளர்ச்சி அடையுதா,
அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன் இந்த கருத்தை இங்கே முன் வைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அனுபவத்தை வச்சு தான் வைக்கிறேன். போன எலெக்ஷனில் ஜெயித்த எங்கள் வேட்பாளர் தொகுதி பக்கம் அவ்வளோ பார்க்க முடியாது. அவரால் எங்கள் தொகுதிக்கு நிறைய வளர்ச்சி, நல்ல திட்டங்களும் வந்தது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்தினார். தொலைதூரம் போகிற ட்ரெயினுங்களை எல்லாம் அங்கே நின்றுட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணார். நிறைய மேம்பாலங்கள் கட்டினார். எங்கள் ஆற்றுல பழைய ஒரு பாலம் இருந்தது. அந்த பாலத்தையும் வச்சுக்கிட்டு புதிய பாலம் ஒன்று கட்டினார். ரோடெல்லாம் நல்லா அகலப்படுத்தினார். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு தொடக்கப்பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தினார். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் தொகுதி பக்கம் பார்க்கவே முடியாது அவரை. இப்போ இருக்கிற சீட்டிங் எம்பியாக இருக்கிறத பார்த்தீங்களா, தொகுதி பக்கம் நிறைய பார்க்க முடியுது. ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னு தான் எங்களுக்குன்னு தெரியல. மக்களாகிய நாம் தேர்ந்தெடுக்கிற வேட்பாளரை ஒரு தரமான வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர் நம்ம தொகுதி வளர்ச்சிக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவரால் உபயோகமாகும் தெரிஞ்ச வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவர் எந்த கட்சியோட வேட்பாளராக இருந்தாலும் சரி. அது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு திறமையான ஆளுங்கட்சியும் ஒரு வலுவான எதிர்கட்சியும் இருந்தால் நம்ம இந்தியா சீக்கிரமாக வல்லரசு நாடுகளில் லிஸ்ட்டில் வந்துடும். இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. JK வாய்ஸ் அவுட்.